பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலிருந்து தண்ணீர் வெளியேற முடியாமல் தென் சென்னை பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அந்த வெள்ளம் புகுந்து விடுகின்றது. எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஒக்கியம் மடுவு தெற்கு பக்கிங்ஹாம் கால்வாய் முதல் வங்கக்கடல் வரை பீச் வரை வெள்ள நீர் வடிகிற வகையில புதிய நேரடி கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற இருக்கின்றது. இதனால் இனி வரும் காலங்களில் வேளச்சேரி, நாராயணபுரம், ராம்நகர் உள்ளிட்ட இடங்கள்ல வெள்ள பாதிப்பு ஏற்படாது என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போல் அம்பத்தூர் தொழிற்பேட்டை சுற்றி மழைக்காலங்களில் வெள்ளம் ஏற்படுவது வழக்கம். அம்பத்தூர் ஏரியிலிருந்து கொரட்டூர் ஏரிக்கு உபரிநீர் கால்வாய் இல்லாததே அதற்கு காரணம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் ஒருங்கிணைந்த வெள்ள மேலாண்மை தீர்வு பணி திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் அம்பத்தூர் ஏரியிலிருந்து கூவம் நதிக்கு கால்வாய் அமைத்து அம்பத்தூர் ஏரியிலிருந்து சுமார் 350 கன அடி நீரை கூவம் நதிக்கு திருப்பிவிட வழிவகை செய்யப்படும். இந்த பணி நிறைவடைந்தால் அம்பத்தூரிலும் வெள்ள நீர் பாதிப்பு ஏற்படாது. இந்த இரு பணிகளையும் தொடங்கியதன் மூலம் தென் சென்னை மக்கள் மற்றும் அம்பத்தூர் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றாங்க. இந்த பணிகள் பயன்பாட்டுக்கு வருகின்ற பொழுது பருவமழையின் போது முந்தைய ஆண்டுகளைப் போல் வரும் காலங்களில் நிச்சயம் வெள்ள பாதிப்பு இருக்காது. அரசு மேற்கொள்ளும் இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் தங்களுடைய முழு ஒத்துழைப்பும் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில கூட தலைமைச் செயலகத்தில் ஆய்வு கூட்டம் நடத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம். சென்ற மழையின் போது இதே மாதிரி பல கூட்டங்கள் நடத்துறோம், ப்ரிப்பேர்டா இருந்தோம். அதனாலதான் போன மழையை கொஞ்சம் சமாளிச்சோம். அதே மாதிரி இந்த முறையும் கொஞ்சம் ஏர்லியாவே அது ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சென்னையில பண்ற மாதிரி தென் மாவட்டங்கள்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிச்சயமா அதுக்கான அறிவுரைகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார். சார், ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போராட்டம் நடக்குது. ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள்லாம் ஏற்கனவே கடுமையான சட்டங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் இது பல்வேறு கட்சியினர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.